98வது தசகம் பார்க்குறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரம்பொருளிலேந்தாக்குமே தோணுறது. இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு காரணமான பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்திலேந்து வேறிட்டு இருக்கிற பரம்பொருள் பரம்பொருளோடு தேஜஸால எல்லாம் பிரகடனப்படுறது. வாக்குகளுக்கும் மனசுகளுக்கும் அப்பாற்பட்ட பகவான் தேவர்களும் முனிசிரேஷ்டர்களும் கூடியும் அந்த பரமார்த்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறத சாதாரணமா இருக்கிறவா எப்படி தெரிஞ்சுப்பா? அப்படியெல்லாம் இருக்கிற பரம்பொருளா இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். யஸ்மின் ഏതൊരുവനില ആക്കുമോ ഏതത് இந்த பிரபஞ்சம் விபாதம் பிரகாசிக்கிறதோ பிரபஞ்சம் முழுவன் பரபிரம சக்தியால மட்டும்தான் பிரகடமாகிறது. எத இதம் பரபிரமத்திலேந்து இந்த பிரபஞ்சம் அபவது உண்டானது. ஏன ச இதம் பரபிரமத்தில பிரபஞ்சம் லயிக்கிறது. யஹ ஏதது ஏதாக்குமோ பிரபஞ்சமா இருக்கு. ஏதிலையாக்குமோ பிரபஞ்சம் பிரகாசம் அடையிறது. ஏதிலேந்தாக்குமோ பிரபஞ்சம் உண்டானது. ஏதிலையாக்குமோ பிரபஞ்சம் லயிக்கிறது. ஏதாக்குமோ இந்த பிரபஞ்சமே ஆயிட்டு இருக்கு. பரபிரம்மத்திலேந்து பிரபஞ்சம் உண்டாச்சு. பரபிரம்மத்திலேந்து பிரபஞ்சம் நிலநின்னுது. பரபிரம்மத்தில பிரபஞ்சம் லயிக்கிறது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் பரபிரம்மம் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். யஹா ஏதொன்னாக்குமோ அஸ்மாது உத்தீர்ண ரூபஹா கலு இந்த பிரபஞ்சத்திலேந்து அப்பாற்பட்டு தனியா நிற்கிறது. பரபிரம்மம் பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு பிரபஞ்சத்திலேந்து அட்டாச்மெண்ட் இல்லாம நிற்கிறது. இதம் சகலம் பிரபஞ்சம் எல்லாம் பாசிதம் யஸ்ய பாசா யஸ்ய ஆரோடு பாசா தேஜஸால பாசிதம் ஜொலிக்கிறது. யஹ வாஜாம் ஆராக்குமோ வாக்குகளோடு தூர தூரே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கா. புனஹா அதுக்கப்புறமா மனச அபி மனசு கூடியும் எத்தாத்த இடத்துல இந்த பரபிரம்மம் இருக்கு. யஸ்ய தேவா முனீந்திராஹா பரபிரம்மத்தை பரபிரம்மத்தோடு தத்துவ ரூபம் பகவத் தத்துவத்தை தேவர்களும் முனிசிரேஷ்டர்களும் நோ வித்யுஹு தெரிஞ்சுக்கிறது இல்லை. கிமு புனஹா அபரே அப்படியாக்குமானா சாதாரணப்பட்ட ஆளுகளோடு காரியம் சொல்லறதுக்கு இருக்கா? கிருஷ்ணா உங்களுக்காயிட்டு பரம்பொருளே ஆன கிருஷ்ணா உங்களுக்காயிட்டு என்னோடு நமஸ்காரம். தஸ்மை தே நமஹா பலவித மகிமைகள் இருக்கிற உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பட்டதிரி சொல்ற. 2வது ஸ்லோகம். ஆருக்காக்குமோ வாஸ்தவத்தில ஜென்மமோ கர்மமோ நாமமோ குணதோஷங்களோ இல்லையோ இங்க பரம்பொருளையாக்கும் இங்க பட்டதிரி சொல்லின்னு இருக்கார். இருந்தா கூட அந்த பரம்பொருள் லோக அனுகிரகத்துக்காயிட்டு மாயைய அனுசரிச்சுண்டு தன்னந்தனியா மாயாசக்தியை സ്വീകരിக்கிறாரே அந்த பரம்பொருள் ஷட்குண பரிபூர்ணனும் ரூபமில்லாதவனுமாக்கும் கூடியும் நிறைய ரூபம் ധരിച്ച്
ஆச்சரியகரமான சொரூபனாயிட்டு விளங்கி நிற்கிறாரே, அப்படி இருக்கிற கைவல்ய நிதியும் பரமானந்த பரிபூர்ணனுமான பகவானே, உங்களுக்கு என்னோடு நமஸ்காரம். இங்கே இந்த உலகத்துல ஜென்ம அத கர்ம நாம குண தோஷாதிகம் வா, ஜென்மവും കർമ്മവും നാമവും ഗുണദോഷങ്ങളും എല്ലാം യസ്മിൻ സ്ഫുടം ന ആരിലെയാക്കുമോ ഉറുതിയായിട്ടും ഇല്ലാത്തത് ലോകാനാം ഊതയെ ലോക സംരക്ഷണാർത്ഥം യഹ ആരാക്കുമോ മായാനുസാരി മായയെ അനുസരിച്ച് താനി ജന്മ കർമ്മങ്ങൾ എല്ലാം സ്വയം അനുഭജതേ അവാവാളോട് വിരുപ്പപ്പടി സ്വീകരിക്കിற ശക്തിഹി ബിഭ്രത് ശക്തികളെ അതായത് വിദ്യയിൽ തുടങ്ങിയ ശക്തികളെ സ്വീകരിച്ചിട്ട് അരൂപഹ അഭി രൂപമില്ലാത്തതാക്കുന്ന കൂടിയും അത്ഭുതാത്മാ ആശ്ചര്യകരமான സ്വരൂപനാനതിനാല് ബഹുതര രൂപഹ അവിഭാതി പല പല രൂപങ്ങളില് തിളങ്ങി നിൽக்கிறார். ഹേ വിഷ്ണു, സർവവ്യാപിயான ഭഗവാനേ, പരമ്പൊരുളേ, கைவல்ய தாம்னே, மோட்ச ஸ்வரூபனாயிருக்கிறவரே, பரரச பரிபூர்ணாய சச்சித் ஆனந்த ஸ்வரூபன் அப்படிங்கிறதுனால பரிபூர்ணனும் தஸ்மை பரிபூர்ணனுமான தே உங்களுக்கு நமஹா എന്നോട് നമസ്കാരം. മൂന്നാമത് ശ്ലോകം. பகவானோட ரூபம் திரியக்கு கிடையாது, மனுஷன் கிடையாது, தேவன் கிடையாது, அசுரன் கிடையாது, ஸ்திரீ கிடையாது, புருஷன் கிடையாது, திரவியம் கிடையாது, கர்மம் கிடையாது, ஜாதி கிடையாது, குணம் கிடையாது, சத்து கிடையாது, அசத்து கிடையாது, இப்படின்னு அக்குமே சொல்லப்படுறது. இதெல்லாம் அல்லாதக்கு வேற என்ன வாக்கும் உள்ளது? எல்லாத்தையும் இப்படி இது கிடையாது அப்படின்னு சொன்னானாக்கா வேற என்ன வாக்கம் மிச்சம் மீதி உள்ளது? நிறைய உபனிஷத்துக்கள் அபிதாவிருத்தியால தெரிஞ்சுக்கிறதுக்கு நிவர்த்தி இல்லாததுனால, லட்சணாவிருத்தினால ரொம்ப பிரயத்னப்பட்டு எடுத்து சொல்லப்படுறதான அந்த பகவானோடு அந்த பரமானந்தமாயிட்டு விளங்குற அந்த ரூபம், வர்ணிக்க முடியாத ரூபம் இருக்கிற பகவானுக்கு என்னோடு நமஸ்காரம். சப்தங்களுக்கு கிரந்தங்களில காணற அர்த்தம் அப்படிங்கிற விஷயம் வாச்சியார்த்தம். அந்த வாச்சியார்த்தத்தோடு சப்தத்துக்கு இருக்கிற சம்பந்தத்துக்கு அபிதாவிருத்தி அப்படின்னு பேரு. சில இடத்துல கரெக்டான ஒரு அர்த்தம் சூட்டபிள் ஆயிட்டு வராத சமயத்துல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம அதுக்கு வேறொரு அர்த்தத்தை கல்பிப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம காய போடுறோம், மொட்டை மாடியில வடாத்த உணக்கிறோம், காக்க வராம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காக்கை மட்டுமல்ல நம்ம அங்க வராம பார்த்துக்கிறோம். அங்க நாய் வரக்கூடாது, பூனை வரக்கூடாது, புறா வரக்கூடாது, இப்படி என்ன வந்தாலும் ஓட்டி விடணும் அப்படின்னாக்கும் நம்மளுடைய எண்ணம். ஆனா நம்ம அங்க காக்க வராம பார்த்துக்கணும்னு மட்டும்தான் சொல்லுறோம். அந்த காக்கை அப்படிங்கிற சொல்லினால எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாதக்கு அந்த வடாம் அங்க காயணும் அப்படின்னாக்கும் நம்மளோட எண்ணம். இந்த வடாம் காஞ்சு முடிகிற வரைக்கும் அது மேல எந்த ஒரு உயிரினமும் வந்து அதை கலைச்சு போட்டு டிஸ்டர்பு பண்ணி செய்யக்கூடாது. காக்கை அப்படிங்கிறதுக்கு அங்க
அந்த பறவையை மட்டுமே நம்ம அங்கே எய்யும் பண்ணலை, பாதுகாக்கிற அந்த வடாத்தை கேடுவருத்துற எல்லா உயிரினத்தையும் சேர்த்தியாக்கு நம்ம சொல்லுறோம். இது லட்சணாவிருத்தினாலேயாக்கும் கிடைக்கிறது. காக்கை அப்படிங்கிற சப்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் தம்மில இருக்கிற சம்பந்தம் இங்க லட்சணமாக்கும், லட்சணை. அதே மாதிரி லட்சணாவிருத்தியை ஆசிரியிச்சுட்டாக்கும் தத்துவமசி தொடங்கின மகா வாக்கியங்களிலேயும் எல்லாம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை எடுத்து சொல்லப்படுறது. அபிதாவிருத்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனையாக்குமே நம்ம இங்க பார்த்தோம். வாக்கியார்த்தத்தோடு சப்தத்துக்கு சம்பந்தமாயிருக்கிற லட்சணாவிருத்திக்காக்கும் அபிதாவிருத்தி அப்படின்னு பேரு. தே ഭഗവാനോട് രൂപം, സ്വരൂപം. ന തിര്യഞ്ചം, ഹൊറിസോണ്ടലായിട്ട് വളരുற പക്ഷി மிருகங்களாயிருக்கிற திரியக்குகளோடு கிடையாது. ந மர்த்தியம், மனுஷனோடு கிடையாது. ந ச சுரம் அசுரம், தேவனோடும் அசுரனோடும் சொரூபம் கிடையாது. ந ஸ்திரியம் நோ புமாம்சம், ஸ்திரீ புருஷர்கள் அப்படிங்கிற ரூபம் கிடையாது. ந திரவியம், பொருள்கள் கிடையாது. ந கர்மா, பிரவருத்தி கிடையாது. ந ஜாதிம், ஜாதி கிடையாது. ந குணமபி, திரிகுணங்கள் கூடியும் கிடையாது. சத் அசத்வா அபி, சத் அசத் கூடியும் கிடையாது. தே பகவானோடு ரூபம் ஆஹுகு, ரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. என்னெல்லாம் ரூபங்களாக்குமோ இந்த உலகத்துல இருக்கு, அதொன்னும் பகவானோடு சொரூபம் கிடையாது. இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் பகவான். இப்படி எல்லா ரூபங்களையும் நம்ம இது பகவானோடு ரூபம் கிடையாது, இது பகவானோடு ரூபம் கிடையாது அப்படின்னு நிஷேதே சதி, எல்லாத்தையும் இது பகவானோட ரூபம் இல்லை, இது பகவானோட ரூபம் இல்லை அப்படின்னு நிஷேதிச்சானா அதுக்கப்புறம் எது சிஷ்டம் சியாது, என்னவாக்கும் நிஷேதிக்கப்படாத மிச்சம் இருக்கு. நிகமசதைகி, நூறுகணக்குக்கு உபனிஷத்து வாக்குகளால லட்சண ஆவருத்திதா, லட்சணங்களால மட்டும் வர்ணிக்கப்படுற டைரக்ட் அல்லாதக்கு இன்டைரக்ட் ஆயிட்டு வர்ணிக்கப்படுற கிருச்ரேன அவேத்தியமானம், ரொம்ப சிரமப்பட்டு தெரியப்படுறதுமான தது பிரம்மம், பரபிரம்மம் அப்படிங்கிறது பரமசுகமயம் பரமானந்த ஸ்வரூபமாயிட்டு பாதி பிரகாசிக்கிறது. தஸ்மை அப்படியெல்லாம் இருக்கிற தே உங்களுக்கு என்னோடு நமஹா நமஸ்காரம். 4வது ஸ்லோகம். பகவான் இந்த மாயாசக்தியில பிரதிபிம்பிச்சு ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு மகத்தத்துவம், அகங்காரங்கள், பஞ்சதன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் ஆயிட்டு சொப்பன சங்கல்ப துல்லியமாயிருக்கிற உண்மையில இல்லாத சகல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கிறார். மறுபடியும் ஆமை எப்படியாக்குமோ தன்னோட காலுகளை உள்ளுக்கு இழுக்கிறது, அதே மாதிரி பிரபஞ்சத்தை காலசக்தியால் லயிப்பிச்சு அப்போது உண்டாகிற ரொம்ப டீப்பான தமசில பகவான் நித்திய பிரகாசத்தோடு கூடிட்டு வழங்குற அப்படியெல்லாம் இருக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். மாயாயாம், மாயையில துவம் நீங்கள் பிம்பிதஹா ரெஃப்ளெக்ட் செஞ்சுண்டு மாயகிட்ட பிரவேசிச்சுட்டு மாயையோடு உள்ளுக்குள்ள பிரவேசிச்சுட்டு மகத் அகங்கார தன்மாத்திர பேதைகி, மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் 5 தன்மாத்திரகள் பூதகிராம இந்திரிய ஆதைகி
பஞ்சபூதங்கள், எல்லாவித இந்திரியங்கள், இதனால எல்லாம் சொப்ன சங்கல்ப கல்பம், சொப்ன சங்கல்ப துல்லியமாயிருக்கிற சகல ஜகத் சிருஜசி, இந்த பிரபஞ்சத்தை முழுவன் நீங்கள் சிருஷ்டிக்கிற. பூயஹா, அதுக்கப்புறம் கமடஹா பதானி இவா, ஆமை அதனோட காலுகளை புறந்தோடுக்குள்ள வலிச்செடுக்கிற மாதிரி காலசக்தியா ஆத்மனா, பரபிரம்மே காலசக்தியாயிட்டு பவிச்சுட்டு காலசக்தி ஸ்வரூபமாயிருக்கிற ஆத்மாவினால சர்வம் எல்லாத்தையும் சம்ஹிருத்யா சம்ஹரிச்சுட்டு பகவானிலேருந்து உண்டான எல்லாம் பகவானிலேயே நிலநிறுத்தி பகவானிலேயே லயிப்பிச்சுட்டு கம்பீரே தமசி, அதிபயங்கரமான இருட்டு ஜாயமானே உண்டாயி வந்தோன விதிமிரஹாபாசி, விதிமிரஹாபாசி, அந்த இருட்டுமாயிட்டு எந்த ஒரு பந்தவும் இல்லாதக்கே பாசி நீங்கள் விளங்குற, அப்படி பிரகாசஸ்வரூபனாயிட்டு விளங்குற. தஸ்மை தே, அப்படி எல்லாம் இருக்கிற உங்களுக்கு என்னோடு நமஹா நமஸ்காரம். 5வது ஸ்லோகம். சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு பிரவேசிச்சிருக்கிற, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற பகவான மட்டும்தான் சப்த பிரம்மம் அப்படின்னும் அதிருஷ்டம் அப்படின்னும் பரமாணு அப்படின்னும் காலம் என்னும் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லின்னு இருக்கா. புருஷன் அப்படின்னும் பரன் அப்படின்னும் சித்தன்னும் ஆத்மாவென்னும் இருக்கிற பேர்களோடு கூடிட்டு பார்வையால மட்டும் மாயைக்கு அசைவ உண்டாக்கி வேதாந்தத்தில் வர்ணிச்சிருக்கிற தத்துவமான இப்படியெல்லாம் இருக்கிற பகவானுக்காயிட்டு பரம்பொருளுக்காயிட்டு உபனிஷத்துகளிலெல்லாம் வர்ணிச்சிருக்கிற தத்துவமா இருக்கிற பகவானுக்காயிட்டு பகவானே ஸ்ரீகிருஷ்ணா நமஸ்காரம். பகவான் எல்லா விதமான குணங்களும் இருக்கிற, 6 பகங்களும் இருக்கிற, ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் ஞானம் வீரியம் வைராக்கியம் இப்படின்னு எல்லாம் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா சர்வதா எல்லா விதத்திலையும் சகலமயதையா எல்லாத்திலையும் ரொம்பி நிற்கிற விஸ்வஹேதும் பிரபஞ்ச உல்பவத்துக்கு காரணமான துவாமேகம் அத்வைத ஸ்வரூபனான உங்களை சப்த பிரம்ம இதி சப்த பிரம்மம் அப்படின்னும் கர்ம இதி கர்மம் அப்படின்னும் அணுகு இதி ஆட்டம் பரமாணு அப்படின்னும் கால இதி காலம் அப்படின்னும் காலஸ்வரூபன் அப்படின்னும் ஆலபந்தி ஞானிகள் சொல்லறா. வேதாந்தைகி உபனிஷத்துக்களால தது பரபிரம்மம் அப்படிங்கிறது புருஷ பரசித் ஆத்மாபிதம், புருஷன் பரன் சித்து ஆத்மா இப்படியெல்லாம் அபிதம் சொல்லப்படுறது. தது தத்துவம் அந்த தத்துவமாக்கும் பிரேட்சா மாத்திரேனா கடக்கன் பார்வையால மட்டும் மூல பிரகிருதி விகிருதிக்கிறது, மூல பிரகிருதி அப்படிங்கிற மாயா விகிருதியை உண்டாக்கிட்டு சிருஷ்டி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு கீதம் சொல்லப்படுறது. பகவானே கிருஷ்ணா தஸ்மை பரபிரம்மஸ்வரூபியான உங்களுக்கு ஆயிட்டு தே உங்களுக்கு என்னோடு நமஹா நமஸ்காரம். 6வது ஸ்லோகம். இருக்கிறதாயிட்டோ இல்லாததாயிட்டோ இருக்கிறதும் இல்லாததும் ஆயிட்டோ முடிவெடுக்க முடியாத அவித்யா ரூபத்துல இருந்துண்டு கயத்துல சர்ப்பமாக்கும் அப்படின்னு தோணறா மாதிரி அரண்ட வெளிச்சத்துல ஒரு கயரை பார்த்து அது பாம்பாக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி இல்லாத ஒன்னான இந்த பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு தோணுற அந்த மாயையே பரம்பொருளோடு கருணை கிடைக்கிறத நிறைய வேதாந்த வாக்கியங்களால உண்மையெல்லாம் வெளிப்பட்டு வித்யாரூபிணியாயிட்டு இருந்து சம்சாரமாகிற கொடுங்காடு
உடனடியாக வெட்டி தெளிக்கிறதுக்கு மழுவாயி தீரறதோ அப்படியெல்லாம் இருக்கிற உங்களுக்கு என்னோட நமஸ்காரம். சத்வேன அசத்தையாவா, இருக்கிறதாயிட்டோ இல்லாததாயிட்டோ, ந சகலு நிர்வாஜ்ய ரூபா, ஒரு விதத்திலையும் நிர்வகிக்கிறதுக்கு சாதிக்காத்த, யா அசௌ வித்யா, அந்த அவித்யா ஸ்வரூபத்தில் இருக்கிற வித்யா, ஆத்ம வித்யை அல்லாத்த வித்யை, குண ஃபணி மதிவது, அரண்ட வெளிச்சத்தில் கயரை பார்த்து பாம்பாக்குமோ அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் செய்யற மாதிரி விஸ்வ திருஷ்ய அவபாசம் தத்தே, இந்த பிரபஞ்சம் உண்மை மாதிரி தோண வைக்கப்படுறது. சா ஏவா, அந்த அவித்யா அப்படிங்கிற மாயையே, எது ஏதொரு கிருபாஸ்யந்தலாபே, பகவத் காருண்யம் உண்டாகிறத ஸ்ருதிவஜன லவைகி, ரொம்ப கம்மியாக்கும்னா கூடியும் வேதாந்த வாக்கிய தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கான சாகச்சரியம் வந்திருக்கு அப்படின்னாக்கா, வித்யாத்வம் யாதா, ஆத்ம வித்யா ஸ்வரூபம் பிராபிச்சுட்டு பகவத் தத்துவம் தெரிஞ்சுட்டு சம்சார ஆரண்யா பிரகிருதி அப்படிங்கிற காடை சத்யா உடனடி ஸ்துடனம் வெட்டி முடிக்கிறதுக்கான, வெட்டி களையறதுக்கான, பரசுதாமேதி மழுவாயி தீரறது அந்த ஞானம். தஸ்மை சம்சார சக்கரத்தை வெட்டி முறிக்கிற பகவானோடு, பகவத் தத்துவம் தெரிஞ்ச பகவத் பக்தனோடு எல்லா ஆசைகளும் நடத்தி கொடுக்கிற தே உங்களுக்காயிட்டு நமஹா நமஸ்காரம். பிரபஞ்சம் பகவானில் லயிச்சோன எல்லா இடத்துலையும் இருட்டு மட்டுமாயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பகவானோட கடக்கன் பார்வையால மாயை ஆக்டிவேட் ஆச்சு, இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆச்சு. 7வது ஸ்லோகம். உண்மை யோசிச்சு பார்க்கறத, இப்பவும் உலகத்துல சொர்ணாபரணங்களில சொர்ணம் மாதிரியும், மண் குடம், மண் பாத்திரம், மண் விளக்கு இதிலெல்லாம் இருக்கிற மண்ணு மாதிரியும் பகவானோட ஏகமான பிரம்மஸ்வரூபந்தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கு. காரணஸ்வரூபனான பகவான் இல்லை அப்படின்னா காரியஸ்வரூபமான இந்த பிரகிருதி இல்லை. காரணம் இல்லாம காரியம் உண்டாகாது. சொப்பனம் பார்க்கிறவன் தூங்கி எந்திருக்கிறத எப்படி ஆக்குமோ, பார்த்ததெல்லாம் சொப்பனமாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி அரண்ட வெளிச்சத்துல கயரை பார்த்து பாம்பாக்குமோ அப்படின்னு நினைச்சு பயந்தவன் அந்த கயத்து மேல ஒரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்து இது பாம்பு கிடையாது கயறுதான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இத்தனை நேரம் அது பாம்பாக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பயந்தோமே அப்படின்னு ஆஸ்வாசப்படுற மாதிரி, இருட்டு நகர்ந்து போறது எப்படி ஆக்குமோ அதே மாதிரி வித்யை கிடைக்கிறத அவித்யை நகர்ந்து போயிடும். அப்படி இருக்கிற வித்யை கொடுக்கிற, ஞானத்தை கொடுக்கிற பகவானே கிருஷ்ணா உங்களுக்கு நமஸ்காரம். பூஷாசு சொர்ணவத்வா, சொர்ணாபரணங்களுக்குள்ள இருக்கிற காரண வஸ்து சொர்ணம். சொர்ணாபரணங்களில சொர்ணம் மாதிரியோ ஜெகதி இந்த பிரபஞ்சத்துல கரகராவத், மண்குடம், மண்விளக்கு, மண் பாத்திரங்கள் ஆதிகே இதுலெல்லாம் இருக்கிற மிருத்திகாவத் மண்ணு மாதிரியோ தத்துவே பகவத் தத்துவத்தை சம்பந்திச்சு சஞ்சிந்தியமானே நன்னா சிந்திச்சானா ஸ்புரதி பிரகாசமா தெரியறது. தது அதுனா அபி அத்விதீயம் தே, பகவானே உங்களோடு வபுகு சரீரம் அதுனா அபி இப்பவும் கூடி கல்பம் ஆரம்பிச்சு பிரபஞ்சம் ஸ்திதி செய்யற இந்த டைம்ல கூடி பகவானில பிரபஞ்சம் லயிச்சப்போழும்
இப்போ பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆன சமயத்திலையும் கூடியும் தது பரபிரமம் அப்படிங்கிற அத்விதீயம் ஏகமான உங்களோட வபுசு புரதி நன்னா ஜொலிக்கிறது. பரமார்த்த தத்துவம் தெரிஞ்சானா தத்துவஞானம் உண்டாகிறது. சொப்ன திரஷ்டுஹு பிரபோதே, சொப்னம் காணுறவன் ஜாகிரத் அவஸ்தைக்கு வந்து சேர்ந்தானா எப்படியாக்குமோ அதே மாதிரி. திமிரலய விதௌ, இருட்டு நகர்ந்தானா ஜீர்ண ரஜோஹோச்சா, பழகி திரவிச்ச கயிறு மாதிரி. அப்படி இல்லைன்னா நீட்டமா இருக்கிற ஒரு ஊதுவத்தி கம்ப்ளீட்டா எரிஞ்சா அது கயிறு மாதிரி தொங்கும். அத புஃப்னு ஊதினானா அதுக்கப்புறம் அந்த கயிறு மாதிரி இருக்கிற அந்த சாம்பல் இருக்காது. அதே மாதிரி யத்வத், அது ரெண்டும் எப்படியாக்குமோ வித்யாலாபே ததா ஏவா, அதே மாதிரி வித்யை கிடைக்கிறத அஜ்ஞானம் அப்படிங்கிற அவித்யை இல்லாதாயிட்டு ஞானம் அப்படிங்கிற ஆத்ம வித்யை உதிச்சானா ஸ்புடம் அபிவிகசேது, அந்த கரணம் சுத்தியான காரணமாயிட்டு பரமார்த்த தத்துவம் அந்த பகவத் தத்துவம் ஸ்பஷ்டமாயிட்டு பிரகாசிக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற தஸ்மை பகவானே கிருஷ்ணா, பகவானே ஸ்ரீகிருஷ்ணா அப்படியெல்லாம் இருக்கிற தே உங்களுக்கு நமஹா நமஸ்காரம். 8வது ஸ்லோகம். ஆரை பார்த்துட்டு பயந்துட்டாக்குமோ சூரியன் உதிக்கிறார், அக்னி தகிப்பிக்கிறார், வாயு வீசுறார். அதே மாதிரி ஆரை பயந்துட்டாக்குமோ பிரம்மா தொடங்கினவாளெல்லாம் அவாவாளோட வேலைகளை செய்யறா. எல்லாரும் அவாவாளோட ஸ்தானத்துல அவளோட பதவியில் உட்காந்து அவாவாளோட டியூட்டியை செய்யறா. அந்த பதவியில இருக்கிறவாளை அந்த பதவியை விட்டு இறக்கிறதுக்கும் யாருக்காக்குமோ எபிலிட்டி இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிற விஸ்வநாயகனாயிருக்கிற பரம்பொருளாயிருக்கிற உங்களுக்கு கிருஷ்ணா என்னோடு நமஸ்காரம். யத் பீத்யா, ஆரை பயந்துட்டு சூரியஹா உதேதி, சூரியன் உதிக்கவும், தகனஹா தகதிஜா, அக்னி தகிப்பிக்கிறதும், வாயுஹு வாதி, காத்து வீசவும் செய்யறதோ, ததா அதே மாதிரி அந்நே வேறேயும் பத்மஜ ஆத்யாஹா பிரம்மா தொடங்கினவா எது ஆரை பீதாஹா பயந்துட்டாக்குமோ அனுகாலம் அநியோஜ்யமான காலத்துல உஜித பலீஹி அஹரந்தே வேண்டதான பூஜாதி கர்மங்கள் எல்லாம் வேண்ட மாதிரி நடத்துறா. தே பிரம்மா தொடங்கினவாளெல்லாம் பிராக் கல்பகாலத்தோடு ஆரம்பத்துல ஏன ஏவா ஆராலையாக்குமோ நிஜபதம் அவாவாளோட ஸ்தானங்களில ஆரோபிதாகா உட்கார வைக்கப்பட்டிருக்கா. பச்சாது அதுக்கப்புறமா தியாவிதாரஹாச ஸ்தான பிரஷ்டர்கள் ஆக்கப்படவும் செய்யறா. ஒவ்வொருத்தருக்கும் பதவி கிடைக்கிறது, இந்திரன்லேருந்து பிரம்மாலேருந்து எல்லாருக்கும். அவளோடு அந்த பதவி காலம் முடியற டைமில் அந்த பதவியிலேருந்து அவ இறங்கத்தானே வேணாம், அதை செய்யறதும் இந்த பகவான் தானே. அப்படி அவளுக்கு பதவி கொடுக்கறதும் பதவியிலேருந்து தொப்பக்கடின்னு தூக்கி கீழே போடுறதும் எல்லாம் பகவான் தானே. அப்படி இருக்கிற கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண பகவானே விஸ்வம் நியந்திரே பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் செய்யற தஸ்மை பவதே அப்படியெல்லாம் இருக்கிற உங்களை வயம் நாங்கள் பிரணாமம் நமஸ்காரம் குர்மஹா செய்யறோம். 9வது ஸ்லோகம். இந்த உலகம் மூணும் சிருஷ்டிக்கிறவனும் 3 அக்ஷரங்களோடு அதானது ஓங்காரத்தோடு பிரதான அர்த்தமாயிட்டு இருக்கிறவனும் 3 மூர்த்திகளும் ஒன்னாയി சேர்ந்த ரூபத்தோடு கூடினவனும் 3 வேதங்களாலேயும் வர்ணிக்கப்படுற സ്വരൂപம் இருக்கிறவனும் 3 அவஸ்தகளுக்கும் ஜாகிர சொப்ன சுஷுப்தி அவஸ்தகளுக்கும் சாட்சியாயிட்டு இருக்கிறவனும் 3 யுகங்களிலேயும் அவதரிச்சிருக்கிறவனும் 3 அடியால உலகம் ஃபுல்லா அளந்தவனும் 3 காலத்திலையும்
பூதகாலம், வர்த்தமான காலம், பாவி காலம், இப்படி இருக்கிற 3 காலத்திலையும் பேதமில்லாதவனுமான பகவானை நான் எப்பவும் 3 விதத்தில் இருக்கிற ஞான கர்ம பக்தி ரூபங்களாயிருக்கிற 3 விதத்தில் இருக்கிற யோகங்களால சேவிக்கிறேன். திரிகுணமயம் இதம் திரைலோக்கியம், 3 குணங்கள் கூடி சேர்ந்த இந்த பிரபஞ்சத்தை பாவயந்தம் சிருஷ்டிக்கிற பரம்பொருள். 3 அக்ஷரஸ்ய ஏகவாஜ்யம், 3 அக்ஷரங்கள் சேர்ந்த ஓங்காரம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோடு ஒரே ஒரு அர்த்தமாயிருக்கிற பரம்பொருள். 3 ஈசானாம் ஐக்கிய ரூபம், திரிமூர்த்திகளோடு ஏகபாவமான பரம்பொருள். திரிபிகி நிகமைஹி அபி, 3 வேதங்களாலியும் கீயமான ஸ்வரூபம் கீர்த்திக்கப்படுற நிர்குண ஸ்வரூபனான பரம்பொருள். திஸ்ரஹா அவஸ்தா விதந்தம், 3 அவஸ்தைகள், ஜாகிர சொப்ன சுஷுப்தி இப்படி இருக்கிற 3 அவஸ்தைகளை தெரிஞ்சுக்கிற பரம்பொருள். திரியுக ஜெனித் ஜுஷம், 3 யுகங்களில் அவதரிக்கிற பகவான். திரிக்ரம ஆக்ராந்த விஸ்வம், 3 அடியால உலகம் ஃபுல்லா அளந்தெடுத்த பரபிரம்மம். திரைகால்யே பேதஹீனம், 3 காலத்திலேயும் எந்த ஒரு பேதவும் இல்லாதவனான பரம்பொருள். திரிபிகி யோகபேதைகி, பக்தி கர்ம ஞான யோகங்களால. ஆஹமானிஷம், நான் எப்பவும் துவாம் உங்களை பஜிக்கிறேன். சாட்சாத் பரபிரம்மே ஆன ஸ்ரீகிருஷ்ணா பகவானே உங்களை நான் பஜிக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணனும் குருவாயூரப்பனும் பரபிரம்மவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பாவத்தில் பகவானை ஸ்துதிக்கிறார் பட்டதிரி. 10வது ஸ்லோகம். சத்தியவும் சுத்தவும் ಸ್ವಪ್ರಕಾಶಸ್ವರೂಪവും ನಿತ್ಯಮುಕ್ತവും ಕರ್ತೃತ್ವ ಭೋಕ್ತೃತ್ವಾದಿಗಳೋ ಸುಖ ದುಃಖಾದಿಗಳೋ ವೃದ್ಧಿಕ್ಷಯ ಪರಿಮಾಣ விஷயங்களோ இல்லாததும் ஐஸ்வர்யங்கள் தொடங்கின சகல குணங்களோடும் உற்பத்திக்கு காரணமாயிட்டிருக்கிறதும் ராகத்வேஷங்களோடு சம்பர்க்கம் இல்லாததும் காலத்தாலேயோ தேசத்தாலேயோ வெட்டி முறிக்கிறதுக்கு சாதிக்காத மகிமையோடு கூடியதுமாயிருக்கிற சர்வசங்க விஹீனர்களாயிருக்கிற முனிகளோடு மனசுல லயிச்சிருக்கிற பரமானந்த ஸ்வரூபனாயிருக்கிற பகவானோடு வபுசு சிரேஷ்டமாயிட்டு விளங்கி நிற்கிறது கிருஷ்ணா. சத்தியம் உண்மையானதும், சுத்தம் புனிதமானதும், விபுத்தம் ஞானமானதும், நித்தியமுக்தம் ഒന്നുകൂടെയും ഒരുപോതും അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്തതും, നിരീഹം എந்த ഒരു ആഗ്രഹവും ഇല്ലാത്തതും, നിർദ്വന്ദ്വം 2 அப்படிங்கிற அவஸ்தை இல்லாததும், നിർവികാരം ഷഡ്വികാരങ്ങൾ ഇല്ലാത്തതും, നിഖില ഗുണഗണ വ്യഞ്ജന ആധാരഭൂതം എല്ലാ നല്ല ഗുണങ്ങളോടും കൂടിനതും പ്രകാശിக்கிறதுமாயிட்டிருக்கிற നിർമൂലം எந்த ஒரு காரணமும் இல்லாததும், நிர்மலம் ராகத்வேஷங்களாயிருக்கிற எந்த அழுக்கும் இல்லாததும், நிரவதி மகிமோல்லாசி ரொம்ப ஜாஸ்தியான எண்டில்லாத மகிமையால விளங்குறதும், நிசங்கானாம் முனீனாம் ഒന്നുകൂടിയും അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്ത മുനികളോട് അന്തഹ ഹൃദയത്തില നിർലീനം ലയിച്ചു കിടக்கிறവനുമാണ്. നിരുപമ പരമാനന്ദ സാന്ദ്ര പ്രകാശം അതുല്യമാണ്. ഒന്നുകൂടിയും കമ്പയർ பண்ணி பார்க்க முடியாத பரமானந்தம் ரொம்பி நிற்கிற பிரகாச ரூபமாயிருக்கிற தவா உங்களோடு வபுகு திவ்ய சரீரம் நிஷ்கள பிரம்மஸ்வரூபம் ஜெயதி ஜெயிக்கட்டும். ஓராவது ஸ்லோகம். ஒருத்தருக்கும் தடுத்து நிப்பாட்ட முடியாத மாசங்களாயிருக்கிற 12 ஷார்ப்பான முனகளோடு கூடிட்டு ദിവസങ്ങളായിരിக்கிற 365
சந்திகளோடு கூடிட்டும் பயங்கரமான வேகத்துல சுற்றி கறங்கின்னு இருக்கிற நொடியடையில இந்த உலகத்தை கடைஞ்சுண்டு ஓடுற பகவானோடு காலச்சக்கரம் திருப்பாதங்களை பகவத் திருப்பாதங்களையே ஆசிரயிச்சிருக்கிற என்ன துக்கிப்பிக்க கூடாதே. காருண்யவானாயிருக்கிற குருவாயூரப்பா என்னை எல்லா நோய்களோடு கூட்டத்திலேருந்தும் காப்பாற்றணுமே. ദ്വാദശ ആരം 12 മുനകളും ത്രിശത പരിമീള ശതം ജനന 100 ത്രിശതം ജനന 300 പരിമീളത് அந்த 300ஓடு கூட ஷஷ்டி 60 அப்படி சேர்த்தானா 360. ദ്വാദശ ആരം ത്രിശത പരിമിളത് ஷஷ்டி அப்படின்னா 360. பர்வ அபிவீதம் சக்கரமொனகள் இருக்கிற காலச்சக்கரம். நம்மளோட ஜாதகத்துல ராசிகட்டத்தையாக்கும் இங்க சொல்லப்படுறது. 12 ராசிகட்டங்களும் 360 சூரிய டிகிரியுமாக்கும் சொல்றது. மேஷம் முதலுக்கு மீனம் வரைக்கும் 12 ராசிகட்டங்கள். ஒவ்வொரு ராசிகட்டமும் 30 டிகிரி. அப்போ 30 × 12 360. சாந்திரமாசத்துல சொல்லறத 365. ஒரு நாள் கிடக்கிறத 1 டிகிரி பூர்ணமாகிறது. அப்படி 30 × 12 12 ராசிகட்டங்கள் கிடக்கிறத 360 டிகிரி. சக்கரத்துக்கு சுற்றும் 360 முனகளோடு கூடின காலச்சக்கரம். துர்வாரம் ஆறாலையும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காத அதிசக்திமானான இருக்கிற காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரம் क्रूर வேகம் ரொம்ப ஜாஸ்தியான வேகத்துல ஸ்பீடுல சம்பிராமியது சுற்றி கறங்கிறது. க்ஷணமனு ஜகத் ஆச்சித்யா காலச்சக்கரம் நொடியடையில ஜகத் ஆச்சித்யா இந்த ஜகத்தை முழுவன் பிடிச்சு இழுத்துண்டு ஓடி சுற்றி கறங்கிறது. அப்படி இருக்கிற தே உங்களோடு காலஸ்வரூபம் சக்கரம் காலஸ்வரூபமா இருக்கிற காலச்சக்கரம் வெதயதுனது மாம் என்ன காலஸ்வரூபமாயிருக்கிற சக்கரம் து ஆகட்டும் ந வியதயது வேதனைப்படுத்தாம இருக்கணுமே, என்ன நோகடிக்காம இருக்கணுமே. நான் இருக்கேனே உங்களை மட்டும் சரணடைஞ்சவனாக்கும் என்ன காலச்சக்கரம் வட்டம் திரிக்கப்படாதே கிருஷ்ணா. தொத்பத ஏக அவலம்பம் உங்களோட திருப்பாதம் மட்டும் ஒரே ஒரு ஆசிரியமாயிட்டு இருக்கிற மாம் என்ன காலச்சக்கரம் சங்கடப்படுத்தாம இருக்கட்டும். விஷ்ணு சர்வவியாபியான பகவானே காருண்ய சிந்தோ கருணக்கடலே பவனபுரபதே குருவாயூரப்பா சர்வ ஆமய ஔகாது எல்லா விதமான அசுகங்களோட கூட்டத்திலேருந்து எல்லாவித மன சரீர கிளேசங்களிலேருந்து மாம்பாகி என்ன ரட்சிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி இந்த 98வது தசகத்தை முடிக்கிறார்.